ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு செப்டம்பர் மாதத்திற்கான ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நாள்தோறுமே நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் தாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு இயங்கக்கூடியது. ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதனுடைய தன்மைகள் வேறு மாதிரி இருக்கும், அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். அதே போல் ஒவ்வொரு கிரகத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி செயல்படுறது கிடையவே கிடையாது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, அதனுடைய அடிப்படையில் ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது மாதிரி நம்ம முன்கூட்டியே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே ஆன்மீக ரீதியாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலோடு இணைந்திருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளோடு தாங்க இருக்க போகுது. அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் 4வது வீட்டில் சூரியன், புதன், கேது பகவான் எல்லாருமே இணைந்து இருக்கிறாங்க. மேலும் 10வது வீட்டில் ராகு பகவான் பயிற்சியாகி இருக்காரு. ஸோ இது முழுக்க இந்த மாதம் முழுக்க குரு பகவானோட 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாருங்க. 11வது வீட்டில் பயிற்சியாகி இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எத்தனையுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது. அதுவும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சுக்கிர பகவான், அதாவது உங்களுடைய ராசி நாதன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3வது வீட்டுக்கும் அதுக்கப்புறமா 4வது வீட்டுக்கும் நுழைய போகிறாரு. 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் புதன் மற்றும் சூரியன் 5வது வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க. ஸோ இது மாதத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாயும் 5வது வீட்டில் அமர்ந்து 13ஆம் தேதி வரைக்குமே இருக்க போகிறாரு. 13ஆம் தேதிக்கு அப்புறமா 6வது வீட்டில் நுழைய போகிறாருங்க. ஸோ இந்த கிரக நிலைகள் இது மாதிரி மாறி இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக நிதி ரீதியாக நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும். அதனால் நீங்கள் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தினுடைய ஒரு சில விஷயங்களில் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக தான் இருந்துக்கணுங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வரணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவானால் பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்ப உறுப்பினர்களை கையாளக்கூடிய ஒரு திறமையானது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வீட்டில் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். தனிப்பட்ட உறவு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் சந்திப்பீங்க. அதுவும் குறிப்பாக திருமணமாக இருக்கக்கூடியவங்க திருமண உறவில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. உங்களுடைய மனைவியை வருத்தப்படக்கூடிய வகையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. அதாவது செய்கிறத தாண்டி சொல்கிறதே தவறு தான் அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். இந்த காலகட்டங்களில் அதுவும் இந்த குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் காதல் உறவுகள்லாம் நிறைய டென்ஷன் இருக்கும். அதாவது பிற்பாதியில் சூழ்நிலைகள் சாதகமாக மாறலாம். ஆனால் செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை, நிறைய பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த டைமில் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாருமே கடினமான சவால்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் எக்ஸாம்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும். நிறைய டைம் எடுத்து படிங்க. அதாவது கவனச்சிதறல், விளையாட்டுத்தனம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மதிப்பெண்ணை உங்களால் இந்த டைமில் எடுக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தொழில்நுட்ப மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஆனால் நல்ல பயனடைவீங்க. அப்பப்போ வியாபாரம் சம்மந்தமாக ஒரு சில செலவுகளும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, வியாபாரம் தானே நடக்குது அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. அந்த வியாபாரத்திற்காக நீங்கள் ஒரு சில முயற்சிகளை எடுக்கணும், ஒரு சில செலவுகளை செய்யணும். அப்போ தான் அதுவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வியாபாரத்தில் கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த டைமில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு மூலங்களில் இருந்து நிறைய நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறீங்க, இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு கனவுல இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு காத்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற விரக்திக்கெல்லாம் போகக்கூடாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்களும் பொறுமையாக இருங்க. சரியான காலகட்டங்கள் வரும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும். என்ன நடக்கணும் அப்படின்னு இருக்குது, எப்போ நடக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தானாக நடக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்க.
எப்போதுமே ஒரு மனிதன் இழக்கக்கூடாத விஷயங்களில் ஒன்றுனா அது நம்பிக்கை தாங்க. தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் இழந்துடக்கூடாது. நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு புதிய உறுப்பினர்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதிய உறுப்பினர்கள் அப்படிங்கும் பொழுது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாங்க. ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம், இல்லைன்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கலாம். ஸோ ஒரு லைஃப்பில் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு உயிரினங்கள் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு மாடு இது மாதிரிலாம் நம்ம வளர்க்குறோம் இல்லையா, அதுவும் ஒரு உயிரினம் தான். யாராவது ஒரு உறுப்பினர் உங்கள் கூட சேர்ற மாதிரி இருக்கும். ஒரு புதிய உறுப்பினர் வரும் பொழுது ஒரு சில சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, என் பையன் பிறந்த நேரம் தான் அதிர்ஷ்டம் தான் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, இல்லை நான் இந்த மாடு பிடிச்சிட்டு வந்தேன், இதன் மூலமாக தான் எனக்கு இவ்வளோ ராசி இவ்வளோ கைராசி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு உயிரினங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலை இது எல்லாமே நல்லபடியாக பராமரிக்கிறதுக்கு அந்த உயிரினம் மட்டும்தான் காரணமாக இருக்க போகுது. உங்களுடைய அன்புக்குரியவர் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாக பேசுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையை செய்யுமாறு அறிவுறுத்துவாங்க. ஸோ உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அன்பாக பேசக்கூடியவர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டிவாக பக்கபலமாக இருக்கக்கூடிய உறவுகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ உங்களுக்கு தென்படுவாங்க. உங்களுடைய உறவுகளை மீண்டும் பலப்படுத்துறதுக்கும் பரஸ்பர பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மட்டும் உடல்நல பிரச்சனைகளானது ஏற்படலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட போகுது, ஆல்ரெடி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூடுதலான கவனத்தை எடுத்து தான் அவங்கள பார்த்துக்கணும். இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் பதற்றத்துக்குள்ளாகிடுவீங்க. ஸோ பதற்றம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்கள ஆரம்பத்துலேருந்தே நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் பணம் செலவாகி அனைவருமே மகிழ்ச்சி அடைவாங்க. ஸோ அந்த வழியில் பணத்தினுடைய இயக்கமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வீட்டில் உங்களுடைய நிதிநிலை நல்லாவே இருக்குங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வழக்கத்தை பின்பற்றுவீங்க, அதில் கவனத்தை செலுத்துவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம என்ன தான் செஞ்சாலுமே கூட நம்மளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் ரிஷபராசிக்காரங்களே இந்த டைமில் உங்களுடைய உணவில் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் எப்போதும் எப்படி இருக்கணும்னா விலகியே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா மன அழுத்தம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களை சேர்ந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி உங்களுடைய முயற்சிகளை சரியாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது, என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் சிதற விடாமல் இருந்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்பு காத்துட்ருக்குங்க. இந்த மாதம் குடும்பத்திற்காக நிறைய சுபகாரியங்களை நீங்கள் செய்வீங்க. குடும்பத்தில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சொந்த பந்தங்களோடு இணைந்து உங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறதுக்கும் உங்களுடைய மன வேதனைகளை தீர்த்து அதை மறந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நல்ல காரியம் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் பணம் செலவாக தானே செய்யும். ஆனாலுமே கூட அந்த பணத்தை பற்றிலாம் நீங்கள் பெருசாக கவலைப்படக்கூடாது. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் பார்த்து யோசிக்கணும். இந்த வழியில் பணத்தினுடைய இயக்கம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஸோ அதனால் நிதிநிலையில் நீங்கள் பாதிப்புகள் ஏற்பட்டுடுமோ அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் விட்டுடுங்க. நிதிநிலை நம்ம கொஞ்சமாவது செலவு பண்ணோம் அப்படின்னா தாங்க நமக்கு சந்தோஷமே கிடைக்கும். எந்த ஒரு பொருளுமே நம்ம செலவு பண்ணாமல் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஸோ குடும்பத்தினுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் உங்களுடைய மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்காகவும் இப்படி எக்கச்சக்கமான காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த பணம் தான். அந்த பணத்தை நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் எல்லா சந்தோஷத்தையும் பெற முடியும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பணத்தை செலவு செய்ய தயங்காதீங்க. அதாவது செலவு அப்படிங்கும் பொழுது அனாவசியமான செலவாக அது இருக்கக்கூடாது, அத்தியாவசிய செலவாக இருக்கணும். உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறதா மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது மகிழ்ச்சியும் நன்மையும் செய்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிர பகவானை சுக்கிரஹோரையில் அதாவது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும்.
சுக்கர பகவானுக்குரிய பீஜ மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான வழிமுறைகளை பின்பற்றினீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சிறப்பாக இருக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.